செஞ்ச நல்லது நிமித்தம் நடத்தல, இரக்கத்தின்படி அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை என்னை முழுசா பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குறதுனாலே என்னை ரட்சித்துட்டாரு. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ணாருங்க? முன்ன அப்படி இருந்தேன், அப்படி வாழக்கூடாதுன்னே என்னை ரட்சித்தார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. வாசிங்க அடுத்தது. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, பாருங்க, இப்ப நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி, நித்திய ஜீவன் உண்டாகிற என்ற நம்பிக்கையின்படி சுதந்திரத்தக்கதாக, பாருங்க, இப்ப நான் கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டேன் அடுவேன்னு சொல்ல என்ன பண்ணுங்க, அது இருந்தோம், இது ஆக்கப்பட்டு முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகிற என்ற நம்பிக்கையும் இந்த சுதந்திரத்தை எனக்கு தந்திருக்கிறார். இனி எனக்கு என்ன, நித்திய ஜீவன் உண்டாகும். சொல்லுங்க பக்கத்துல, நித்திய ஜீவன் உண்டாகும். சுதந்திரம் வரும். சுதந்திரம்னா எனக்கு என்ன வருங்க? எல்லா ஆசீர்வாதங்கள் வரும். சுதந்திரம்னா சொத்துலாம் வரும். சுதந்திரம்னா ஹெரிட்டன்ஸ் இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். நம்மேல் சம்பூர்ணமாய். இதுல யாருங்க நாம? சபைதான் நாம. சொல்லுங்க நம்மேல். பக்கத்துல நம்மேல் என்ன பண்ணாரு? இப்ப ரட்சிப்பை நிமித்தமாய் இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்ம மேல என்ன பண்ணிக்கிறாரு? பொழிந்து அருளினார். பொழிந்து செஞ்சிட்டாரு. அல்லேலூயா. எப்ப இயேசுவை விசுவாசிச்சோமோ இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக பொழிந்து இருக்கிறாரு. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிங்க அடுத்தது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. பாருங்க, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. நான் சொல்ற வார்த்தை பொய் இல்லைங்க. இந்த வார்த்தை என்னதுங்க? உண்மை உள்ளது. உண்மை இல்லது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள். நீ தேவனிடத்துல போய் விசுவாசமா இருக்கிறியா? யாரெல்லாம் தேவனிடத்துல விசுவாசமா இருக்கீங்க? கரம் தட்டுங்க. தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறீங்களா? அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். மனுஷருக்கு பாருங்க, நீ விசுவாசம் இருக்குதுன்னு சொல்ற. விசுவாசம் இருக்கிறவர்களே நற்கிரியை செய்வதற்கு ஜாக்கிரதையாய் நீங்க என்ன பண்ணா இருக்கணும். ஜாக்கிரதை. நாய் ஜாக்கிரதைன்னு சொல்றோம். நற்கிரியை செய்யறதுக்கு ஜாக்கிரதையா நல்லது செய்யணும். ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுக்க போறான். கர்த்தர் என்ன பண்ணாரு? இப்ப நல்ல விதைகளை விதைக்கும்படி நம்ம இருதயத்தை நல்லா ஆக்கி கர்த்தர் நல் கிரியை செய்யும்படியா நம்மளை வச்சிருக்கிறாரு. நீ ஜாக்கிரதையா இதுல இருக்கணும். நீ இதை செய்ய விரும்புகிற, பவுல் சொல்ற, நீ இதுல செய்ய விரும்புற, தேவனும் விரும்புறார். நீ நல்ல காரியத்தை செய்யணும்பா. உன்னை எவ்வளோ பேர் தப்பா செஞ்சு உன்னை தூத்திட்டாங்க. அவனா பொல்லாதவனாச்சே, நாசகாரமாச்சே, குடும்பத்தை கெடுத்துனாச்சே சொன்னாங்க ஒரு காலம். இப்போ எல்லாம் அந்த வாயெல்லாம் உன்னை வாழ்த்தணும். அந்த வாயெல்லாம் என்ன பண்ண? உன்னை வாழ்த்தணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ நல்லதை செய்ய நான் விரும்புகிறேன்றார். சொல்லுங்க, நல்லதை செய்ய விரும்புகிறேன். யாக்கோபுல சொல்றாரு 1ஆம் அதிகாரத்துல, விசுவாசம் இருக்குது அப்படின்னா அவனு நற்கிரியையும் இருக்கணும். 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருங்க? எனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லி படிங்க. யாக்கோபு, எபிரேயருக்கு அடுத்தது யாக்கோபு. பதினாலு 2 படிங்க. 2:14. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து புசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்காவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே சேர்த்ததாய் இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளில் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை உனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம்
செத்ததென்று நீ அறிய வேண்டுமே. பாருங்க, வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசத்தினா அது செத்ததென்று அறிய வேண்டுமே. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்க பலிபீடத்தின் மேல் செலுத்தும் போது கிரியைகளினாலே அல்லவே நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவருடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாய். விசுவாசம் வீணு, கிரியையினாலதான் விசுவாசம் பூரணப்படுது. கிரியை தான் விசுவாசத்துக்கு என்ன பண்ணுது? முயற்சி செய்து. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவே நீதி உள்ளவர்களாக்கப்பட்டாள். அப்படியே ஆவில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. உங்க விசுவாசம் செத்ததா இருக்க கூடாது. இந்த விசுவாசம் நீதியை கொண்டு வரதுக்கு கிரியை ரொம்ப முக்கியம். இந்த ராகாப் நானே எல்லாம் உங்களெல்லாம் நம்புறப்பா, ஆனா எனக்கு வச்சு நிக்கிறதுக்கு பயமாகுது, எங்களை சாவச்சிருவாங்க, நீங்க பாடுன்னு போய் எப்படி போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அவ விசுவாசிக்கலன்னு அர்த்தம். அவ விசுவாசிக்கிறா, அந்த விசுவாசம் முயற்சி செய்து விசுவாசம் என்ன பண்ணுது? பூரணமாகுது. அதனாலதான் அவ சாட்சி பெறுறா, இன்னைக்கும் பேசுறான். அப்ப விசுவாசத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுனா கிரியை, நற்கிரியை. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் சொல்லணும், இது விசுவாசத்தின் கிரியை. யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் செய்ய முடியும். ஒரு விசுவாசிக்கிறவன் கிரியை செய்யும் போது தான் அவன் விசுவாசம் செத்ததா இல்லாம உயிர் உள்ளதா இருக்கும். சொல்லுங்க, விசுவாசம் செத்ததா இல்லாம என்ன பண்ணும்? உயிர் உள்ளதா. விசுவாசம் வேலை செய்யற விசுவாசமா இருக்கணுமா? விசுவாசம் உனக்கு பலனை தரணுமா? விசுவாசம் உனக்குள்ள பூரணமாகணுமா? ஆபிரகாம் சொல்லுது, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வீட்லயே இருந்தானா கிடையாது. மோரியா மலைக்கு பிள்ளைய தகன மலைக்கு வெட்டாம பாருங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? அவன் விசுவாசத்தை கிரியையினால பார்த்தாரு பாருங்க. அதனாலதான் அவனை பார்த்தா விசுவாசிகள் தகப்பனேன்னு சொன்னாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சொல்றாங்க, விசுவாசம் இருக்குது. விசுவாசம் இருக்குதுன்னா விசுவாசத்தை கிரியையினால காண்பிக்கலன்னா விசுவாசத்தை காண்பிக்கவே முடியாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்குதான் தசம பாகத்தை விதைக்கிறோம். எனக்கு விசுவாசம் இருக்குது, கிரியை இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் கொடுத்தா கொடுப்பாருன்னு. கிரியை தான் விசுவாசத்தை என்ன பண்ணுது? வெளிப்படுத்துது. உன்னை வெளிப்படுத்துது எப்படி? வார்த்தையோ உனக்குள்ள இருக்கிற நல்லதை வெளிப்படுத்துறதுக்கு கிரியை ரொம்ப அவசியம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு? எப்ப பேச்சோட நிற்காம நீ செயல்லையே மாறணும். பேச்சோட நிற்காம என்ன பண்ணும்? செயல்லையே மாறணும். இந்த திருச்சபை தான் செஞ்சு நிக்குது. சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்லுது, ஏழைக்கு இறங்கணுது, விதவைகளை கனம் பண்ணணும்னு சொல்லுது. அதற்கான முயற்சிகளை எடுக்கிறோம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கலங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன் பாருங்க, எப்பெல்லாம் இப்படி விசுவாசத்தின் கிரியை செய்றீங்களோ நான் சொல்றேன் நீங்க சரியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நற்கிரியை செய்யணும். எபேசியர் 2:10 மட்டும் ஒரு வசனத்தை வாசிச்சு முடிங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. அப்படியே ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. பாருங்க, நீ நல்ல கிரியைகளை செய்வதற்கென்று தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீ சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பு உங்களை முன்குறித்து உங்களை அடைத்து உங்களை ரட்சித்து நீங்க நற்கிரியை செய்வதற்கென்றே தேவனுடைய கரங்களா இருக்கிறீங்களாம். தேவனுடைய செய்கையா இருக்கிறீங்களாம். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் பார்த்தாரு, ஐயோ இந்த உலகத்துல நல்லது நடக்கணும், இந்த உலகத்துக்கு நல்லது நடக்கணும்னா நான் மட்டும் செஞ்சா போதாது, நான் ரட்சிக்கிற பிள்ளைகளை எல்லாம் செய்யணும் என்று முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி என்ன பண்றாரு? கிருபையா அவர்களை ரட்சித்து நற்கிரிகளை செய்வதற்கென்றே என்ன பண்றாரு? அவர்களை தெரிந்து கொண்டார். அப்ப நீ நானும் யாருப்பா? இந்த உலகத்துக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல நல்ல கிரியை செய்யும் போதுதான் இயேசுவை அறிஞ்சு கொள்ள முடியும், தேவனை அறிஞ்சு கொள்ள முடியும். அதற்கென்றே உன்னையும் என்னையும் என்ன பண்ணிக்கிறாரு? உலக தோற்றத்துக்கு முன்பா என்ன பண்ணிக்கிறாரு? ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சுவிசேஷத்தை சொல்லுங்க,
ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்துக்கு ஒழுங்கா வாங்க, தேவனுடைய காரியங்களுக்காக உதார்த்தமா கொடுங்க, ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு இறங்குங்க, சமாதானம் இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. பிரிஞ்சு போய் கொடுக்கிறவங்களா, பிரிஞ்சு இருக்கிற குடும்பங்களெல்லாம் போய் சமாதானம் பண்ணுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. இதை செய்யறதுக்கு ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறாருப்பா. அதுக்கு தான் உன்னை ரட்சித்துட்டாரு, அதுக்கு தான் உன்னை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, அதுக்கு தான் சொந்த ஜனமா மாத்தி இருக்கிறாரு. இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. ஆகவே பிரியமானவர்களே, எனக்கு என்னன்னு இருக்காதீங்க. நான் என்ன செய்ய முடியும்னு கேட்காதீங்க. உங்களால செய்ய முடியும் என்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ள பொழிந்திருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு, உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. முன்னாடி எப்படி ஓடி ஓடி போய் தீமை செஞ்சீங்க, ஓடி ஓடி பொய்ய பேசுனீங்க, ஓடி ஓடி என்ன பண்ணீங்க, பல காரியங்கள் செஞ்சீங்க. ஆனா இப்ப ஓடி ஓடி நல்ல காரியத்தை செய்யுங்க. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாட்கள் சமீபமா இருக்கிறது, கிறிஸ்து வருவது சமீபமா இருக்கிறது. நம்ம என்ன பண்ண, இயேசுவின் பிள்ளைகள் என்பதை காண்பிக்கும்படி எல்லாருக்கும் நன்மை செய்வோம். நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிஞ்சு கொண்டாரு. ஏன் தெரியுமா நல்லது செய்ய சொல்றாரு? உனக்கு அது ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், உனக்கு சமாதானம் வரணும், உனக்கு கனம் வரணும், உனக்கு மகிமை வரணும், உனக்கு நன்மை வரணும்பா. இது உலகத்துக்கும் வரணும். அது நீ இன்னும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவைகள் நீங்க செய்யுங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாராக. ஜெபம் செய்வோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். நற்கிரியை செய்யும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியால் ஸ்தோத்திரம், நீர் எங்களை அழைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் கிரியையும் விசுவாசிக்கிறவர்கள் நாடுபடினாலே ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு நற்கிரியை செய்யும்படியாக ஆண்டவர் உம்மால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமே. இந்த கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். உடைய முந்தைய வாழ்க்கை வேற ஆண்டவரே, இந்த பிந்தைய வாழ்க்கை முந்தின ரசனத்தை பார்க்கல, பிந்தின ரசம் நல்லதா இருக்கணும் ஆண்டவர். முன்மாறிய காட்டிலும் பின்மாறிய ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவரே. ரெட்டத்தனையா ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, அப்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே உங்களுக்கு ஆண்டவரே பிரியமானவர்களாக, உங்களுடைய நற்கிரியை செய்கிறவர்களாக, உமக்கண்டு சாட்சியாய் வாழ்கிறவர்களாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க நீர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.